ராகஸ்வரூபபாஷாட்யை நமஹ. ராகம் ராகம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ராகஸ்வரூபமா அம்பாள் கையில இருக்கிற பாஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகம் அப்படின்னா டிசையர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாஷம் அப்படின்னா ஒரு என்ஸ்னாரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பாஷ கயிறு அப்படின்னு சொல்றது, அதை என்ஸ்னார் பண்றது, இதனால கட்டுறது, பவுண்ட் பண்றது. ஆனாக்க இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, ராகங்கள் அம்பாள் நம்மளை கட்டுறதுக்கும் கொடுக்கறா, ரிலீஸ் பண்றதுக்கும் கொடுக்கறக்கா. அந்த பாஷத்தையும் அவ கட்டுறதுக்கும் பண்றா, அதேதான் அந்த பாஷத்தையும் அவ நம்மள்ட்ட இருந்து ரிமூவும் பண்றா, அதை ரிலீஸும் பண்றா அப்படிங்கறத இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ராகம் நம்மளை நிறைய டிசைரை கொடுத்து இந்த வேர்ல்ட்லி சம்சாரால அவ மூழ்கடிக்கிறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, இத எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு ஒரு டைப் ஆஃப் ராகம், ஒரு டைப் ஆஃப் டிசையர், என்ன வேர்ல்ட்லி டிசையர், லௌகிக்க டிசையர். ஸோ அதை கொடுத்து நம்மளை இந்த வேர்ல்டுல திரும்ப திரும்ப சம்சாரத்துல ஈடுபட வைக்கிறான். அவித்யா, அந்த அம்பாள் மாயா அப்படிங்கிற சகுண பிரம்மங்களை வச்சுட்டு இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணி, அவித்யாவ அப்படிங்கிற ஜீவனுக்கு ஒரு உபாதியை கொடுத்து இந்த உலகத்தோட நம்மள அப்படியே கட்டி அந்த திரும்ப 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 நம்ம உழல வைக்கிறான், இந்த சம்சாரத்துல நம்மள உழல வைக்கிறான். அது ஒண்ணு. ராகம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசையர் லௌகிகன் ஸ்தானத்துல இருந்து இது, ஜீவன் பந்த ஜீவன் ஸ்தானத்துல இருந்து இது. அப்புறம் அந்த ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் ஆக அதே அம்பாள் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறப்ப, மூலாதாரத்துல இருந்து சாஸ்திராரம் போற வழியில, அப்ப அவன் முமுக்ஷுவாரான்னா அவனுக்கு இந்த டிசையருக்கு மேல இந்த டிசையர்ஸ் எல்லாம், இந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ் எல்லாம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல, இதுக்கு மேல என்னமோ இருக்கு அப்படிங்கிற ரியலைசேஷன் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது அவனுக்கு புரியல. ஆனாக்கா அவனுக்கு இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷனுக்கு அவன் வரான். அப்பதான் அவன் சாதனா மார்க்கத்துல ஈடுபடுறான், சாதனைகளை நிறைய பண்றான். இன்னொரு டிசையர் என்னன்னா, அந்த முமுக்ஷுக்கு ஃபுல் நாலேஜ் ஆஃப் த பிரம்மன் இல்லை. இந்த ஞானிகள் அப்படிங்கிற அந்த ரைட் ஸ்டேஜ்ல என்ன ஆறான்னா, அவன் சமாதி அப்படிங்கிற ஸ்திதியில என்ன பண்றா அப்படின்னா, அந்த பிரம்மத்தோட, இந்த ஆத்மாவா அவ இருக்கிறச்ச அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாறா. ஸோ அதாவது பவுண்டட் கான்சியஸ்னஸ் பிகம் அன்பவுண்டட். ஸோ இதுதான் மூணாவது ஸ்திதி. இப்ப ராதாகிருஷ்ணா இருக்கா. ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆத்மா பரமாத்மா ஐக்கியம், சிவசக்தி ஐக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றது இந்த ஸ்டேஜ். ஸோ ராகம் அப்படிங்கிற இந்த ஒரு பொருள், ஒரு இதுவே இந்த மூணையும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது. ராகம் அப்படிங்கிற இந்த சொல் இந்த மூணு பொருளையும் நமக்கு கொடுக்கறது. அத அம்பாள் கையில இருக்கிற பாஷமானது பைண்டிங்க்கும் யூஸ் பண்றது, ரிலீஸ்க்கும் யூஸ் பண்றது. இத ரொம்ப அழகா ஆஸ் யூஷுவல் ஆதிசங்கராச்சாரியார் தன்னோட சௌந்தரிய ஹரியில ஃபர்ஸ்ட், அதாவது லௌகிக்கத்துல எப்படி அப்படிங்கிறத ஆச்சாரியோட வேர்டு திரும்ப திரும்ப அதே தான் நான் சொல்ல முடியும். அது ஒன்றும் அதை எப்படி சொல்றதுன்னு நமக்கு தெரியல. ஸ்மரோ அப்படி தாம் நத்வா ஸ்மரஹ அப்படி, அம்பாளோட அப்பாங்க நயனம் அதுலேருந்து வர ஒரு சின்ன ஒளினால ஸ்மரஹ அப்படி துவாம் நத்வா என்ன ஆறான், ரதி நயன லேஹ்யேன வபுஷா. இந்த டேர்ம் ரதி நயன லேஹ்யேன வபுஷா என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு.
ரத்தி நயனம், அதாவது இங்க வந்து ஒரு ரத்தி அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா, அவளோட நயனம் லேசியம் அப்படியே முழுங்கிறது தான். அந்த முழுங்கக்கூடிய சரீர காந்திய வந்து அந்த மன்மதன் பெற்றிருக்கான். அதாவது அம்பாள் உபாசிக்கால்னா அந்த மன்மத்தனோட ஸ்தானத்துல இருப்பா. அதாவது வந்து அதாவது ரொம்ப ரமிக்கக்கூடிய ஒரு சொரூபத்தை, அதாவது எல்லாரும், அதாவது லேசியன அப்படின்னா முழுங்கு, விழியால் முழுங்கிறது, விழியால் விழுங்குவது அப்படிங்கிறது ரத்தி நயன லேசியன வபுஷா. இந்த ஆச்சாரியை தவிர வேற யாரும் அந்த இடத்துல அந்த சொல்கட்டை கொண்டு வர முடியாது. சரி, அது வந்து லௌகிகம். லௌகிக்கத்துக்கான அம்பாளோட அப்பாங்க கிருப்பை, அதாவது அந்த ராகம் அப்படிங்கிறது என்னன்னா, லௌகிக்கனுக்கு இச்சை, அதாவது இந்த இச்சையிலேயே மெயின் இச்சை காமம் அப்படிங்கிறது. இந்த காமம் அப்படிங்கறத அவ வந்து பூரணம். காமம்ங்கிறது இப்ப நான் சொன்னது ஒரு பார்ட் ஆஃப் காமம். டோன்ட் திங்க் காமம் ஒன்லி மீன்ஸ் தட். காமம் மீன்ஸ் எவ்ரிதிங் தட் இஸ் டிசையர்ஸ். பட் இத வந்து ஸ்பெசிபிக்கா ஏன் சொன்னேன்னா, இது ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் ஆஃப் த காமம் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். ஓகே, ஒன் ஆஃப் த மேஜர் பிசிக்கல் லவ் ஆர் வாட் எவர் யூ கால் இட். ஸோ அதை அம்பாள் பூரணம் பண்றா. அதை வந்து உலகத்துல இதை பூரணம் பண்ணி நம்மளை திரும்ப திரும்ப சம்சாரத்துல பிரேரிக்க வைக்கிறா. அப்படிங்கிறதுக்குன்னா இது வந்து ரதி நயன லேஹ்யன வபுஷா அப்படிங்கிறத ஆச்சாரியால் சொல்றார். அதாவது வந்து அந்த சரீர காந்தி எல்லாரையும் நம்ம அந்த காந்தி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி அவளோட கண்ணாலேயே நம்மளை விழுங்கக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு அம்பாள் கொடுக்குறா. ஆனா அது என்னது, இது சம்சாரத்துல திரும்ப திரும்ப பவுன் பண்றா அப்படிங்கிறது இன்டர்னல் மீனிங். சரி, ரெண்டாவது அதே பாட்டுல அதே ஸ்லோகத்துல முனீனாமபி அந்த பிரபவதி மோகாய மகதாம். சரி, இது வந்து சாதனைய ரொம்ப கிளியரா ஆச்சாரியால் சொல்றார். அந்த பிரபவதி, அதாவது வந்து உள்ள இருந்தது. நம்ம முதல்ல பார்த்தோம் 6 குவாலிட்டிஸ், நெகட்டிவ் குவாலிட்டிஸ், 4 பாசிட்டிவ் குவாலிட்டிஸ், ரெண்டையும் நம்ம கல்டிவேட் பண்ணுவோம். அந்த பிரபவதி, இந்த மோகாய மகதாம் அப்படிங்கிறது அவளோட குண டிஸ்போசிஷன்ஸ், அதாவது வாசனைகள் வந்து குண காம்பினேஷன்ல இருக்கு. ரஜஸ் தமஸ் சத்துவம் டிஃபரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல நம்மளோட ப்ரீவியஸ் கர்மாக்களுக்கு ஏற்ப நமக்கு இது வர்றது, இந்த குண காம்பினேஷன். அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம திங்கிங்கும் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வந்து பாசிட்டிவ் குவாலிட்டிஸ், நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாமே ஒருத்தனுக்கு அந்த இன்டென்ஷனை பண்ண வைக்கிறது. அதாவது பாசிட்டிவா பண்ண வைக்கிறது, நெகட்டிவா பண்ண வைக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த குணம். தட் இஸ் வாசனா சுரூபத்துல நமக்குள்ள இருக்கிற இந்த குணத்தோட காம்பினேஷன் தான். அது வந்து முனீனாபி அந்த பிரபவதி மோகாய மகதாம். மோகாய மகதாம் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல இருந்து இந்த இடத்துல நம்ம மோகாய மகதாம் அப்படிங்கறது முதல்ல அவளை தன்னை இந்த இது சரியில்லை, மோகாய மகதாம் அப்படிங்கிறதுக்கு மோகத்தை உண்டு பண்றது அப்படிங்கிறது, முனிக்கு முனிக்கும் மோகத்தை உண்டு பண்றதுன்றது அவளுக்கும் செல்ஃப் the awareness of their faults, the negative habits, the 6 negative habits has to be crossed and the positive habits to be cultivated further. அவளுக்கு முனி அப்படிங்கிற இங்க டேர்ம் கொடுத்ததுனால இந்த 4 பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் ரொம்ப நிறைய அவளுக்கு இருக்கிறதுனால இந்த 6 நெகட்டிவ் குவாலிட்டிஸும் இருக்கு. அது அவளை பார்க்க முடியறது, அவ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க தாத்பரியம். ராகம் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் எக்ஸ்பிளனேஷன் சாதனா சரீரம் முனிகளுக்கு. சரி, அதே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இந்த ஸ்லோகத்துல ஹரி என்ன பண்றாருன்னா, நாரி பூத்வா என்ன பண்றாரு, நாரி பூத்வா பூரரிப்பும் போய் க்ஷோபம் அணையத்து. அதாவது வந்து ஹரிஹர இந்த இடத்துல வந்து அவளோட ஐக்கியத்தை சொல்றது. அதாவது வந்து ஹரி அப்படிங்கிற ஜீவாத்மா என்ன பண்றது, ஒரு நாரி ரூபமா, அதாவது இட் மேக்ஸ் இட் செல்ஃப் வெரி அட்ராக்டிவ் டு த பரமாத்மா. இதெல்லாம் ஃபிகரேட்டிவ் வேர்ட்ஸ் தான். அண்ட் அல்டிமேட்லி
merges with the Paramatma. அப்படின்னா என்ன அர்த்தம்னா makes itself more attractive. நாரி பூத்வா அப்படிங்கிறதுக்குன்னா நாரின்னா பிசிக்கல் நாரி கிடையாது. இதே ஜீவாத்மா 6 நெகட்டிவ் குவாலிட்டிஸையும் விட்டுட்டு 4 பாசிட்டிவ் குவாலிட்டிஸை கல்டிவேட் பண்றச்ச she becomes a very 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 beautiful nari. எப்படி ஒரு புருஷனுக்கு ஒரு பியூட்டிஃபுல் நாரி வந்து சங்கமம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ, அப்படி வந்து the moment we become positive with these 4 qualities and these negative qualities are wiped out in us, we become completely eligible to merge in the supreme. அப்படிங்கிறது தான் பிரம்ம ஆத்ம ஐக்கியம் அப்படிங்கிற தாத்பரியத்தை சொல்றதுதான் நாரி பூத்வா புரோரிப்புமபி க்ஷோபமனயத்து அப்படிங்கிற அவரையும் அந்த இடத்துல சேர்க்கறது. ஸோ ராகம் அப்படிங்கிறது வந்து அம்பாளால நமக்கு வந்து பிரேரிக்க, உலகத்துல பிரேரிக்கையும் வைக்கிறது. அதே அம்பாள் அந்த ராகத்தை பாஷத்தை யூஸ் பண்ணி, அதாவது பாஷம்ன்றது இச்சாசக்தி, அவளோட இச்சையினால்தான் ஷணசரித்தையோ ப்ரூலதிக்கையோன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவளோட இச்சையினால்தான் பைண்டிங்கும் வருது, ஜீவன் பவுண்டும் வருது, ஜீவன் ரிலீஸும் வருது. அப்படிங்கிறது தான் ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படிங்கிற டைமென்ஷன், இந்த ராகத்தோட டைமென்ஷனை இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். क्रोधाकाराङ्कुशोज्ज्वलायै नमः. क्रोध आकार अंकुश उज्ज्वला. अंकुश உஜ்வலம் எப்போ அம்பாள் பண்றா, எப்போ பண்றா அப்படின்னா நம்ம அதர்ம ஆச்சரணையில் இருக்கிறப்ப பண்றா. நம்ம அதர்ம ஆச்சரணை மேக்சிமம் ஆறப்ப அம்பாளோட குரோதம் வெளிப்படுறது. அப்ப குரோதம் வெளிப்படுறப்ப அங்குஷம் அப்படிங்கிற பனிஷ்மெண்ட் நமக்கு தரா. அந்த பனிஷ்மெண்ட் என்ன ஃபார்ம்ல நமக்கு வருது? தாபத்ரயமா வருது. ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக தாபத்ரயமா நமக்கு வருது. இந்த அதர்ம ஆச்சரணையோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இன்னும் கொஞ்சம் நம்ம பூந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, we find that our 6 bad influences are at the maximum peak and the 4 good principles are at the lowest ebb. அப்போதான் இந்த அதர்ம ஆச்சரணை அப்படிங்கிறது வந்து நிறைய ஆறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, one more thing which I wanted to convey here is why I am again and again repeating the 4 good principles, 6 bad influences, திரும்ப why I am telling it again and again, because வைசேஷிகம் அப்படின்னு ஒரு பிலாசபி, அதுல வந்து இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும், அந்த உலகம் எல்லாத்தையுமே 7 கேட்டகரிஸ்ல அடக்கிடுவான். அதே மாதிரி எல்லா விதமான குட் திங்ஸ் which we do, இந்த 4 குட் பிரின்சிபல்ஸ்லயும் எல்லா விதமான அதர்ம ஆச்சரணைகள் நம்ம பண்றது, பேட் திங்ஸ் which we do, இத வந்து இந்த 6 பேட் இன்ஃப்ளூயன்சஸ்லயும் நம்மளால அடக்கிட முடியும். அதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் தான் இது அப்படிங்கிறதுனால இதை நான் ரொம்ப ஐ எம் இன்சிஸ்டிங் ஆன் திஸ் 4 and 6 again and again. We also saw that இந்த 4 and 6 எப்படி வந்து அம்பாள் வந்து மாத்திரா அப்படிங்கிறது, எப்படி நம்ம ராகத்துல நல்ல ராகம் கெட்ட ராகம் அப்படிங்கிறத பார்த்தோமோ ப்ரீவியஸ் நாமால, குரோதத்திலையும் நல்ல குரோதம் கெட்ட குரோதம் அப்படின்னு இருக்கு. நல்ல குரோதம்னா என்ன? நல்ல குரோதம்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற 6 பேட் குவாலிட்டிஸ நம்ம எலிமினேட் பண்றது நல்ல குரோதம். சரி, கெட்ட குரோதம்னா என்ன? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆர்டினரிலி நமக்கே வருது, இன்னொருத்தர் மேல வருதோ இல்லை வந்து நமக்கு ஒரு பொருள் கடுக்காட்டி வருதோ, அதுதான் கெட்ட குரோதம்.
நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு காரணமானது காரண சரீரம் எது அப்படின்னா வாசனா. இதுதான் வாசனா சரீரம். இந்த வாசனா சரீரம்குள்ள இந்த 3 குணங்கள் டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த டிஃபரெண்ட் குணங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால்தான் நமக்கு இந்த 4 குட் பிரின்சிபிள் கிட்ட ஆச்சரணம் பற்றோ இல்ல இந்த 6 பேட் இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட ஹேட்டோ வருது. அரக்க ஹியூமன் பீயிங்ஸ் இந்த இம்மெச்சூர் லெவல் அட் த மூலாதாரா ஸ்டேஜ்னு வச்சுப்போமே, அட் த மோஸ்ட் இம்மெச்சூர் லெவல்ல அட் டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சேம் ராகம் அண்ட் குரோதம் அம்பாள் எப்படி யூஸ் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 6 பேட் இன்ஃப்ளூயன்சஸ் நம்மள கொடுத்து என்ஸ்னார் பண்றா. இந்த உலகத்தை திரும்ப 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 பிறக்க வைக்கிறா. அதே மாதிரி அதுலயே நம்ம ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம கெட்ட காரியம் பண்றப்ப அதையே குரோதத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம செம்ம அடி விடுறா அந்த இடத்துல தாபத்திரயத்தை கொடுத்து. இதெல்லாம் அவளோட லீலை. ஏன் பண்றா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்லை. அதே அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, நம்ம குண்டலினி அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ் லெவல் மேல மேல மெச்சூர் ஆக ரைஸ் ஆக டிராவல் ஆக மேல மேல ப்ராக்ரஸிவா நம்ம கான்சியஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆக என்ன ஆறுது அப்படின்னு கேட்டேன்னா, அதே அம்பாள் இந்த 6 ராகமா கொடுத்த 4 நம்மள்டேந்து எலிமினேட் பண்ண அதே அம்பாள் இப்ப என்ன பண்றா அப்படின்னாக்க, இந்த 4 நமக்கு ராகமா கொடுக்குறா. அதை நமக்கு மோர் நம்ம கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியோட நம்ம கல்டிவேட் பண்றோம். மேல மேல நம்ம ப்ராக்ரெசிவா போக அப்ப நமக்கு உள்ள இருக்கிற சக்தியானது, அம்பாள் கொடுத்த சக்தியானது என்ன பண்றதுன்னா, அதுவும் நம்ம இப்ப அங்குஷத்தை மேல தூக்குறோம். ராகத்தை நம்ம கல்டிவேட் பண்றோம். என்ன ராகத்தை? இந்த 4 குட் பிரின்சிபிள்ஸ்ல இருக்கிற ராகத்தை, 4 குட் பிரின்சிபிள்ஸ்க்காக ராகத்தை நம்ம கல்டிவேட் பண்றோம். அதை வரணும் அப்படிங்கிற ராகத்தை நம்ம கல்டிவேட் பண்றோம். அதே சமயத்துல நம்ம செல்ஃப் ரியலைசேஷன், நம்மளை பத்தியான நம்மளோட எஸ்டிமேஷன், கரெக்ட் எஸ்டிமேஷன் இன்னும் போறதுனால, நம்மளோட வீக்னஸ் நமக்கு தெரியறதுனால, இந்த 6 பேட் இன்ஃப்ளூயன்சஸ குரோதமா நம்ம ஆங்கரா பார்த்துட்டு நமக்குள்ளேயே அதை எலிமினேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்கேயோட ரொம்ப ரொம்ப அவசியமான தாற்பயம். அதாவது அதே அம்பாள் காம குரோதம் அப்படிங்கிற ரெண்டும் அதே அம்பாள் எப்படி ஒரு நார்மல் அசாதகனுக்கு ஒரு மாதிரியும் சாதனையில நம்ம இருக்கிறப்ப ஒரு மாதிரியும் எப்படி கொடுக்கறா அப்படிங்கிறத நம்ம டீப்பா திங்க் பண்ணணும். இதேதான் கீதையில பகவான் அர்ஜுனன் கேட்கிறான், செல்ஃப் அவேர்னஸ் அதை அதுக்கு மெயின் எதிரி யாரு, நம்ம ஏன் இப்படி கெட்டு போறோம் அப்படின்னு கேட்கிறப்ப பகவான் காமயேஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ அப்படின்னு சொல்லிட்டு மகா அசனக மகா பாபாப்மா வித்தி ஏனமிக வைரினம் அப்படிங்கிறான். சரி, மகா அசனக மகா பாபாப்மா அப்படிங்கிறது இங்க ரொம்ப 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 கீவேர்ட்ஸ். ஏன் மகா அசனக, காமமும் குரோதமும் ஏன் மகா அசனக அப்படின்னு சொல்றான் பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா, அது நம்ம கிரேட் டிவோர் அசன மகா அசனகனா கிரேட் டிவோர்மெண்ட். அது எதை டிவோர் பண்றது, எதை சாப்பிடுறது அப்படின்னா நம்மளோட குட் இன்டெலெக்ட, அந்த 4 குட் பிரின்சிபிள்ஸ சாப்பிடுறது. அண்ட் இந்த 4 குட் பிரின்சிபிளை சாப்பிடுறது மாத்திரம் இல்லாம அதனாலயே என்ன ஆகுது,
இந்த 6 பேட் இன்ஃப்ளூயன்சஸ் வர்றது. அது வந்து மோர் ப்ரொனவுன்ஸ்டா ஃபுல்லா அதோட லெவல்ல வருது. அந்த 6 பேட் பிரின்சிபிள்ஸ் நம்ம வந்து அது எப்படி எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னா மகா பாபாத்மா, அதை நம்மள பாபம் பண்ண தூண்டுறது. இந்த 6 பேட் பிரின்சிபிள்ஸ்னால நம்ம பேடா பாபம் பண்ண தூண்டுறது. அதாவது இது வந்து அட் த அன்இனிஷியேட்டட் லெவல் ஆஃப் குண்டலினி நமக்குள்ள இருக்கிற ஸ்டேட்டை வந்து பகவான் ரொம்ப அழகா கீதையில இந்த ஸ்லோகம் மூலமா காட்டுறான். இதையே தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல, அதாவது பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அங்க பார்த்தோம். இப்போ குட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சேம் பாஷாம் அங்குஷத்தை வந்து பட்டர் இங்க சொல்றார் ரொம்ப அழகா. பார்க்கும் திசை தரும் பாஷாங்குஷமும் பனிச்சிறை மண்டும் என் அல்லெல்லாம் தீர்க்கும் திருபுரையாள் திருமேனியும் அப்படின்னு சொல்றார். இன்னமும் இருக்கு. சரி, இங்க நமக்கு வேண்டியது இவ்வளவுதான். சரி, பார்க்கும் திசை தரும் அப்படின்னா பார்க்கும் திசை தரும்னா நான் எங்கெல்லாம் பார்க்கறேனோ அது மாத்திரம் இல்லை. இங்கோட பொருள் என்னன்னா பார்க்கறது, நினைக்கும் நினைவு தரும். அதாவது நம்ம 5 வெளிப்பொருள்கள் இருக்கே, அதாவது கேட்கும் கேள்வி தரும், எல்லாமே அப்படி நம்ம சொல்ல முடியும். முகரம் ரசனை தரும், எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அதாவது வந்து இந்த வெளியே போகக்கூடிய பஞ்ச வஸ்துக்கள் நமக்குள்ள இருக்கிறது, இந்த பஞ்சேந்திரியங்கள், இதுகளுக்கு வந்து எப்பவும், அதாவது உன்னோட ஃபார்ம் பார்க்கும் திசை தரும்னா வந்து பர்மனன்ட்லி என்னோட வெளியே போகக்கூடிய இந்த 5 இந்திரியங்கள் வந்து எப்பவுமே உன்னை பத்தி திங்க் பண்ணணும். அப்படிங்கிறது எப்படி திங்க் பண்ணணும்? பாச அங்குஷம்னு ஏன் அந்த இடத்த சொல்லணும்? பாசம் அங்குஷம் வந்து இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் திஸ் 4 குட் பிரின்சிபல்ஸ் அண்ட் 6 பேட் இன்ஃப்ளூயன்ஸ். அம்மா எப்பவும் இந்த 4 குட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பந்தம் பண்ணு, என்ன வந்து பாசத்தால இந்த 4 இன்ஃப்ளூயன்சஸ் குட் இன்ஃப்ளூயன்சஸ்ல பந்தம் பண்ணு. உன்னோட அங்குஷத்தினால இந்த 6 பேட் இன்ஃப்ளூயன்சஸ் எப்பவும் எலிமினேட் பண்ணு. அப்படிங்கிற எவ்ரி செகண்ட் ஐ ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ். அண்ட் அதுக்காக பார்க்கும் திசை தரும் பாசாங்குசமும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும். ஏன் அது என்ன எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, அதுதான் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும், வேற எதுவும் என்ன அல்லல்ல தீர்க்காது, இது மாத்திரம்தான் என் அல்லல்லாம் தீர்க்கும் அப்படின்னு பட்டர் இங்க சொல்றார். இதை வந்து நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணாலே இந்த நாமாவோட தாத்பரியம் நமக்கு புரியும். ஓ